விட்டுறாதடா. கோவமே படாதவை நீ கோவப்பட்டுட்டா ரொம்ப நாள் ஆகாது. இப்போவே புரிஞ்சு திருந்திக்கோ. இது தர்ஷி ஃப்ரெண்டா சொல்றேன். சரி, ஓகே, பாய். ராம், தர்ஷுவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும். அவங்க வீட்டில் பேச எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா? என்ன? நீ ஏன் சர்ப்ரைஸாக பார்க்குறேன்னு எனக்கு புரியுது. அவளை மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சானே இவ்வளோ நாள் என்னால் நம்ப முடியல. என்னோட இன்செக்யூரிட்டியில் அவளை நிறைய ஹர்ட் பண்ணியிருக்கேன். நானும் ரீசெண்டாக ரொம்ப நாளாக அவளை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற தாட்டில் இருக்கேன். ஸோ நீ ஹெல்ப் பண்ணுவியா? கண்டிப்பா. இவ்வளோ ஆயிடுச்சா? எனக்கு இப்போ உன்னை கட்டி பிடிக்கணும் போல இருக்கே. ஆனால் உட்காந்துருக்கேனே. ஏஞ்சி போய் கட்டி பிடிச்சாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பிகாஸ் இனிமே நோ சண்டை, ஒன்லி லவ். சரி, என்ன சொல்ல வரேன்? நான் இன்னொரு விஷயம் சொல்லணும். தெரியும். அவதான் தர்ஷு. அப்படியா? இப்படி ஒரு இன்ட்ரோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இல்லை, நீங்கள் பார்க்க வந்த பொண்ணு நான் தான் நினச்சிக்க கூடாதுல்ல, அதான் அப்படி சொன்னேன். ஃபோட்டோ ஆல்ரெடி பார்த்தாச்சு, ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ இப்போவாவது அவங்க பேசுனா நல்லா இருக்கும். ஓ, ஹாய். தர்ஷு, எனக்கு ராம பிடிச்சிருக்குடி. பிடிச்சிருக்கா? அவனை பற்றி என்ன தெரியும்னு அவனை பிடிச்சிருக்குன்ற? எனக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் இருக்குது. ப்ளீஸ், நம்ம நாளைக்கும் ட்ரெயின்லேயே வருவோமா? கண்டிப்பா. ஏய், தர்ஷ் வரலையா? வழக்கம் போல தான், ரகு கூட சண்டை. ஸோ நான் மட்டும்தான். ஓ, அப்படியா?